ஸோ மக்களே இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹுக்கு. ஸோ இந்த ட்ரிபிள் ஹுக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரிபிள் ஹுக் வேணும்னா நீங்கள் நான் வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற லிங்க்கை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. மாட்டிக்கிச்சு, நல்ல சைஸு. ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் சேனல். இன்றைக்கி ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல் வந்து மானிடைஸ் பண்ணி அதுவும் இல்லாமல் நம்ம வாட்சிங் ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4000 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் போடுற முதல் லாங் வீடியோ இது தான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களால் தான், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இதெல்லாம் நடக்கலை. நான் கொஞ்சம் உழைச்சிருந்தாலும் நீங்கள் வந்து என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி பார்த்து ப்ளஸ் லைக் பண்ணி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதால தான் இந்த அளவுக்கு நான் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ தொடர்ந்து இனிமேலும் நான் நிறைய சம்பாதிக்கணும்னா, யூடியூப்பில் சம்பாதிக்கணும், நம்ம சேனல் நீங்கள் மறுபடியும் எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அது சப்போர்ட் எப்பவுமே கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ஓகே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஹுக்கு, டபுள் ஹுக்கு அண்ட் ட்ரிபிள் ஹுக்கு 3மே எடுத்து வந்திருக்கேன். ஸோ 3 போட்டு பார்க்க போகிறோம் ரேண்டமாக. ஸோ எந்த ஹூக்கில் நல்லா நமக்கு மீன் கிடைக்க போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மாவு எடுத்து வந்திருக்கோம், ப்ளஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா மண்புழு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 2 பைட்டுமே யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்ம சொன்ன 3 தூண்டி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹுக்கு. உங்களுக்கு 3 ஹுக்கு இதில் தெரியுதுங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹுக்கு இருக்கும், தெரியுதுங்களா? இது ஒரு ஹுக்கு, இது ஹுக்கு, 2 ஹுக்கு. இது சிங்கிள் ஹுக்கு. ஸோ 3 ஹுக்குமே எடுத்து வந்திருக்கோம். ஸோ மக்களே இதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் ஹுக்கு. ஸோ இந்த ட்ரிபிள் ஹுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரிபிள் ஹுக் வேணும்னா நீங்கள் நான் வீடியோவில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற லிங்க்கை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. வெயில் குறையவே இல்லை, ஈவினிங் ஆச்சு, ஆனால் பட் வெயில் மட்டும் குறையவே மாட்டேங்குது. ஸோ இந்த ராட் நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல, ரொம்ப ஹெவி ராடு, கை வலிக்கும் ஆக்சுவலாக ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தா. ஸோ ட்ரிபிள் ஹுக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் மண்புழு தான் போட்டாகணும். ஆக்சுவலாக நம்ம ட்ரிபிள் ஹுக்கில் வந்து பார்த்திங்கன்னா மீன் நிறையா இருக்கிற இடமா இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெறுமே ஒன்றுமே போடாமல் வெறுமனே இந்த 3 முள்ளை மட்டும் தூக்கி போட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் அடிக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலாக ராடு மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ரீல் இருந்ததுன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மகிட்ட ரீல் கிடையாது. ஸோ அதனால் ராடு மட்டும் இருக்கிறதால நம்ம இதில் 3த்துலையுமே எர்த்தம், அதுவும் மண்புழு போட்டு தான் பிடிக்க போகிறோம். ஸோ பார்க்கலாம் மீன் அடிக்குதான்ட்டு. முள் வந்து நல்லா திக்னஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இதில் வந்து ரொம்ப சின்ன மண்புழு போட முடியாது. கொஞ்சம் லைட்டாக பெருசாக இருக்க மாதிரி போடணும். ஓகே, இதில் போடலாம். ஸோ 3த்துலேயும் போட்டாச்சு மக்களே. நம்ம இப்போ காஸ்டிங் பண்ணலாம். சாமி ஒருத்தம்மா. ஸோ போட்டாச்சு, மீன் கிடைக்குதான்னு செக் பண்ணிடலாம். ஓகே, குத்துது, நல்லாவே குத்துது. இழுக்குமான்னு பார்க்கலாம். இழுத்துது, மாட்டிக்கிச்சு மக்களே. பார்த்தீங்களா, ட்ரிபிள் ஹுக்கில் நமக்கு முதல் மீன் கிடச்சிச்சு மக்களே, நல்ல சைஸு. எப்படி ஹுக்கப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, சரியான ஹுக்கப்பு. செம்மையாக ஹுக்கப் ஆயிருக்கு மக்களே. ட்ரிபிள் ஹுக்கில் உங்களுக்கு இப்படி திரும்பி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் எப்படி ஹுக்கப் இருக்குது. இரு ஒரு நிமிஷம். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஹுக்கப்பு. ஓடிடாது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 முள் பார்த்திங்கன்னா இந்த வெளியில் இருக்குது. ஸோ ஒரு முள் மட்டும் ஏறி இருக்குது பாருங்கள். செமையாக ஊக்கப்பாய் நல்லா மாட்டிக்கிச்சு. முதல் மீன் நமக்கு சம மக்களே. இங்கே பாருங்கள்,
நல்ல மீன், ஓரளவுக்கு சைஸான மீன் தான் கிடச்சிருக்கு. மக்களே, வெயில் ரொம்ப சுடுறதால நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓவர் ஹீட்னு சொல்லிட்டு வெளில வந்துடுது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சிங்கிள் ஹூக்கில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ட்ரிபிள் ஹூக்கும் மீன் கிடச்சிது. ஆனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ராடு ஹெவியான ராடுன்றதால் கை வலிக்குது ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தா. ஸோ அதனால் நம்ம சிங்கிள் ஹூக்கு மாறிட்டோம். ப்ளஸ் இதில் மாவு தான் போடுறோம். இப்போ ஒரு 4-5 மீன் பிடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருக்குது, அதனால் வீடியோ போடுறேன். பார்ப்போம் இதுக்கு மீன் எப்படி கிடைக்குதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு. போட்டுடலாம். போட்டாச்சு. மாவு போட்டோன்னே நல்லாவே சிறப்பான சம்பவம்லாம் நிறைய நடக்குது. ஒரு 2-3 மீன் அடிச்சுது, அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் கிடைக்கிற மீனை உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். போட்டோன்னே எடுத்துருச்சு மக்களே, மீன் கிடச்சிச்சு மக்களே. இதுதான் நமக்கு கிடைச்ச சைஸ். இப்போ சைஸ் மக்கள் நல்ல மீன் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ சைஸான மீன்லாம் பிடிச்சேன், அது உங்களுக்கு காமிக்க முடியல. இனிமேல் பிடிக்கிற மீனை காமிக்கிறேன். ஓகே, வச்சாச்சு. மீனை பிடிக்கலாம். அங்கே ஒரு பெரிய மீன் தெரியுதா? அந்த இலைக்கிட்ட பாரு, பெருசாக 1/2 கிலோ சைஸ் இருக்கும் அப்படியே. அது மேலே பக்கத்தில் அங்கே தெரியுதா? அந்த இலைக்கு தலைக்கு நடுவில் வேறவா என்னன்னு தெரியல. ஜிலேபி சரியான பெருசு. வேறவா அது? ஜிலேபி மாதிரி தெரிஞ்சுது. வேற வேற இல்லை. நல்லா பெருசு. சரி, மண்புழு இருந்தால் நேரம் போட்டுருக்கலாம். ஆமாம் வரும். மண்புழு போடுவோம். மண்புழு மண்புழு போட்டால் வேற மாட்டிக்கும். வரும் சுற்றி சுற்றி இவர் இங்கே தான் வருவார். வரட்டும். ஜிலேபி மக்களே, கடைசியில் ஜிலேபி மக்களே. சரி, கடைசியில் ஜிலேபி மாட்டிச்சு. வேறாவை காணும். இந்த மாதிரி சைஸ் தான். மண்புழுக்கும் மாட்டோம், மாவுக்கும் மாட்டோம். நான் ஏன் போட்டேன்னா இது வெறாக்காக பார்த்தேன். மொபைல் ஹீட் ஆகுது. மொபைல் ஹீட் ஆகுறதால ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா அது வீடியோ கண்டினியூஸாக எடுக்கலாம். ஏன்னா ஃபோன் இப்போ கொஞ்சம் ஹீட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம வந்து டபுள் லுக் யூஸ் பண்ண போகிறோம். வாங்க மீன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, லைட்டாக முன்னாடி இழுத்துட்டு போகுது. மாட்டிக்கிச்சு மக்களே. கொஞ்சம் சைஸ் தான், ஓரளவுக்கு சைஸான மீன். எச்சில் இருக்கு. மக்களே, இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஜ்ஜில் மாட்டியிருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து மேலே கொண்டு வந்துட்டேன். தெரியுதா? அப்புறம் எவ்வளோ எஜ்ஜில் மாட்டியிருக்குன்ட்டு.
அது ஆக்சுவலாக விழ வேண்டிய மீன் தான், பட் நமக்கு மாட்டிக்கிச்சு. இப்போயே வழுக்குது, நான் உள்ளே போட்டுடுறேன். ஓகே, நல்ல சைஸான தரமான மீன் நமக்கு கிடச்சிருக்கு. உள்ளே போட்டுடலாம். இவ்வளோ மீன் பிடிச்சிட்ட மக்களே, இதெல்லாம் உங்களுக்கு காமிக்க முடியல, ஏன்னா மொபைல் ஹீட் ஆனதால் வீடியோ எடுக்க முடியல என்னால். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவுக்கு மீன் கிடச்சிருச்சு. அதெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியல, பட் ஓகே, இதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகே, லைட்டாக திரும்புது, மாட்டிக்கிட்டு தான் இருக்குது. சேம் இதுவும் எட்ஜில் தான் மாட்டிருக்கு மக்களே. இருக்கா? ஸோ பார்க்கலாம் இதுக்கு என்ன மீன் கிடைக்குதுன்ட்டு. ஒரு வேறாவன் நினைக்க விட்டுட்டேன், அந்த வேறா இன்னைக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். நல்ல சைஸு. வா 10 கேஜி தட்டி, கொஞ்சம் நல்ல சைஸ் மக்களே. ஒரு 1/4 கிலோ வரும், கண்டிப்பாக இது 1/4 கிலோ வரும் மக்களே. தெரியுதுங்களா? நல்ல சைஸ். பாருங்க, சரியான சைஸ், 1/4 கிலோ சைஸ். நல்லாக்கா? திஸ் இஸ் 1/4 கிலோ சைஸ். அடிச்சு பார்ப்போம் மக்களே, அடிச்சு பார்த்த மீன் இருக்கு மக்களே. இதுவும் எச்சில் தான் மாட்டிருக்கு, தெரியுதுங்களா? இந்த எச்சில் மாட்டிருக்கு பாருங்க, சூப்பர். ஓகே மக்களே, இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் ஓக்கு, சிங்கிள் ஓக்கு, டபுள் ஓக்கு எல்லாத்துலேயும் மீன் பிடிச்சிட்ருக்கோம். ஸோ அதான் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்றதை உங்களுக்கு காட்டுறேன், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ மீன் பிடிச்சிருக்கு மக்களே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.